கிளம்புறது இல்லையா? கிளம்புவா. இங்கே நின்றுக்கிறீங்க. ஷேர் பண்ணிடுங்க. ஐயோ, நீங்கள் தான் அங்கே வச்சு ஸ்டாண்ட் போட்டு கொடுத்தீங்க. மிஸ்டர் லெனார்ட் கொடுத்தீங்க. பர்ஃபெக்ட். ஹலோ மக்களே, வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா சரியாக தெரில, பட் தாராபுரம் ரோட்டில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஊட்டியிலேருந்து இறங்கி மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூர்லேருந்து அவினாஷிலேருந்து மண்டபமாக மாம்பழமாக ஏதோ ஒரு இடம், அங்கேருந்து இப்போது பல்லடத்துலேருந்து இப்போ தாராபுரம் ரோட்டில் இருக்கேன். இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்லி 172 கிலோமீட்டர்ஸ் ஐ கெஸ் ஸோ ஃபார் மதுரை. ஸோ பைக் வந்துட்டு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். டயரு, காற்று, பெட்ரோலும் இருக்குது. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, என் வண்டியோடைய ஒரு ஹை ஸ்பீடை நான் ரீச் பண்ணிட்டேன். 152. டோட்டல் ஸ்பீடே 160, நான் 152 அடிச்சிட்டேன். ஸோ நவ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் அ பிரேக். ஒரு பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு ஜூஸ் எதுனா குடிச்சிட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஊட்டி வெயில் அடிக்குது, ஊட்டியில் ரொம்ப வெயிலாக இருக்குது, பயங்கர வெயிலாக இருக்குதுன்னு சொன்ன எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். ஐயோ எப்பா, பிளெயின்ஸு சத்தியமாக முடியலையா, டவுசர்லாம் கலண்டுது, என்ன வேகுது தெரியுமா. அவசரப்பட்டு கருப்பு சட்டை போட்டோமோன்னு வருத்தப்படுறேன். ஸோ போவோமா? ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. காலைல நான் சாப்பிடல, நான் சாப்பிட்டுட்டா சப்போஸ் தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எடுத்துக்கல. ட்ராபிக்கான ஆப்பிள் டிலைட். அப்பா, சும்மா ஓட்டினா கூட ஒன்றும் தெரியாது, உட்காந்துட்டா தான் பயங்கர டயர்டாகிடும். 2-3 இடத்துல ரூட் மாறினேன். பழனி போகிற பக்கம்லாம் போயிட்டு எங்கே அது அன்னூருக்கும் அவினாஷிக்கும் நடுவில் அப்புறம் மாதிரி வந்துட்டேன். இந்த ரோடு தரமாக இருக்குது. மோஸ்ட்லி முடிஞ்சால் இந்த ரோட்டை வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என் ஃபோன் ஸ்டாண்ட் இல்லை, பேக்கெட்டில் தான் வச்சு வீடியோ எடுக்கணும். ஆனால் இப்போ நிறைய பேர் பைக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பைக் போகுது. ஏன் நம்மள எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறீங்க? ரோட்டில் ஒருத்தன் ஜூஸ் குடிச்சு பார்த்ததே இல்லையா? கிளம்புவோமா? ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த ஜேர்னி அகெயின். இப்போ அடுத்து தாராபுரம் இல்லைனா ஒட்டஞ்சத்திரத்தில் தான் போய் நிப்பாட்டலான் இருக்கேன். லெட்ஸ் மூவ். ஸோ ஆஃப்டர் அ லாங் ஜேர்னி, ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நிறைய இடத்துல வீடியோ எடுக்கணுன்ற ஆசை இருந்தது. அவங்களுக்கு நிறையா காட்டணும். ப்ளஸ் ஊட்டியிலேருந்து இறங்குறப்போ நிறையா மலைகள் எல்லாம் காட்டணும். யானை பார்த்தேன், அப்புறம் காட்டு மாடு பார்த்தேன். அவங்களெல்லாம் காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்னால் காட்ட முடியலை. ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே பைக் ஓட்டக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு
பிரின்சிபலோட இருக்கிறேன். அதனால இப்ப நான் வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டேன். ஸோ இங்கிருந்து ரிட்டர்ன் ஊட்டி போறப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுவேன்றத நம்பிக்கையோட சொல்றேன். இருறா. ஸோ மை டியர் ஜனநாயகமே, ஒரு வழியாக சேஃப் அண்ட் சவுண்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். காலையில் 6 மணிக்கு கிளம்புனேன். இப்போது மணி 12:15 நினைக்கிறேன். நான் ரீச் ஆனது 12:12க்கு. ஸோ ரீச் ஆகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மற்ற வீடியோஸ், அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணேன், எப்படி வந்தேன், இதெல்லாம் சொல்கிறேன். பயங்கர சூடியாயோ, குளிச்சுட்டு வந்து இப்போ தான் உட்கார்றேன். எப்படி போய் கொடுத்து விட்றான் பார்த்தீங்களா? ஸோ குளிச்சுட்டு வந்தாலும் நல்லா வேர்க்குது. மற்றதெல்லாம் அப்படி சொல்லலாம்.